வணக்கம். இன்னைக்கு விட்டமின் குறைபாடால் ஏற்படக்கூடிய அந்த குறைபாட்டு நோய்களை பத்தி ஷார்ட்கட்டா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. விட்டமின்ஸ் அண்ட் டிஃபிஷியன்சி டிசார்டர். ஃபர்ஸ்ட் இந்த விட்டமின்ஸ்ல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி நமக்கு, அது டிஎன்பிசியானா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியானா இருக்கட்டும், கட்டாயம் ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா கேட்டுடலாம். ஸோ இதை ஷார்ட்கட்டா நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ, விட்டமினுடைய நேமு, அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். சரி, விட்டமின் ஏ. விட்டமின் ஏ அப்படின்னா ரெட்டினால். இப்ப இந்த ஏ பாருங்க, ஒரு இந்த மூன்றாவது கண் நெற்றிக்கண் போல இருக்குதுங்களா இந்த ஏ, அதை நம்ம வரைஞ்சோம்னா, அப்போ கண் அப்படின்னா அகர்வால் அப்படின்ற மாதிரியான ஒரு கண் சிகிச்சை மையத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே அகர்வால் அந்த ஸ்லாங்ல ரெட்டினால்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கண், அப்போ விட்டமின் ஏனா ரெட்டினால், விட்டமின் ஏனா ரெட்டினால். இந்த ரெட்டினால் குறைபாட்டால என்னென்ன நோய் ஏற்படுதுன்னா இரண்டு வகையான நோய்கள் ஏற்படுது. என்னென்ன அந்த இரண்டு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்னு நிக்டோலேபியா, இன்னொன்னு சீரோப்தால்மியா. நிக்டோலேபியானா மாலைக்கண் நோய். நின்றுட்டு இருக்கிறவங்க தெரியாது மாலை நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம்னா நிக்டோலேபியா. நிக்டோலேபியா அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. நிக்டோ நின்றுட்டு இருக்கிறவங்க தெரியாது எதிர்ப்புறம் அப்படின்ற மாதிரி, அப்ப நிக்டோலேபியா. சீரோப்தால்மியா. சீரோப்தால்மியானா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலேயோ இல்ல அதனை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறு சிறு அந்த இடத்துல பார்க்கும்பொழுது செதில்கள், ஸ்கேலி ஸ்கின், செதில்கள் போன்ற ஒரு தோல் நோய் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நோய் அறிகுறி தான் இந்த சீரோப்தால்மியா அப்படின்றது. அப்போ விட்டமின் ஏ குறைபாட்டால அந்த விட்டமின் ஏன்றது என்னது, ரெட்டினால், அகர்வால்னு சொல்லிட்டு சொன்னா அது ரெட்டினால். சரிங்களா? அப்போ நிக்டோலேபியா, சீரோப்தால்மியா ரெண்டு விதமான நோய் ஏற்படுது. அதுக்கடுத்து விட்டமின் டி. டி அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்களாம் சண்டை போடும் பொழுது டிஷும் டிஷும் சண்டை போடுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்படி சண்டை போடும் போது என்ன ஆகும், பலவீனமா இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த எலும்பு வந்து உடைஞ்சிரும். சரிங்களா? எலும்பு முறிவு ஏற்பட்டுடும். அப்போ எலும்பு நல்ல பலமா இருக்குன்னா என்ன தேவைப்படும், கால்சியம் தேவைப்படும். அப்ப எலும்பு முறியுதுன்னா கால்சியம் பற்றவில்லை, கால்சியம் பெற வேண்டும். அப்போ விட்டமின் டி அப்படின்னாலே அந்த டிஷும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னது, கால்சி பெறால், கால்சியம் பற்றவில்லை, அது கால்சியம் பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ கால்சி பெறால், கால்சிஃபெரால். அப்போ அந்த கால்சிஃபெராலால என்ன நோய் ஏற்படுதுன்னா குழந்தைகளுக்கு ரிக்கட்ஸ் நோய். ரிக்கட்ஸ் நோய்னா எலும்பு வந்து பலவீனமா இருக்கும், சீக்கிரத்துல அவ்வப்போது உடைதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ரிக்கட்ஸ் நோய். நெக்ஸ்ட் விட்டமின் இ. இ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இனப்பெருக்க குறைபாடு, மலட்டுத்தன்மை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த விட்டமின் இ, சரிங்களா, இந்த இ மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். இந்த விட்டமின் இக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்போ மலட்டுத்தன்மைனா குழந்தைய வந்து பெற முடியாது, ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்றெடுக்க முடியாது. அப்போ இந்த இந்த காலகட்டத்துல பார்க்கும் பொழுது நிறைய பார்க்கும் பொழுது செயற்கையான முறையில கருத்தலை மையங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் சிகிச்சைக்காக டோக்கன் வாங்கிட்டு லைன்ல நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி நம்ம நினைவுல வச்சுக்கணும்னா இது எளிமையாயிடும். எப்படி அப்படின்னா, டோகோபெரால் டோக்கனை பெறுவதற்காக நின்றுட்டு இருக்காங்க, குழந்தை பெற வேண்டும் அப்படின்றதுனால நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்ப விட்டமின் ஈனா டோகோபெரால், விட்டமின் இ டோகோபெரால். அப்போ டோகோபெரால்னா எங்க, ஸ்டெரிலிட்டி, மலட்டுத்தன்மை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு எளிமையா புரியும். அதுக்கடுத்து இந்த விட்டமின் கே. கேனா குருதி ஞாபகம் வச்சுக்கோங்க. குருதி அப்படின்னா என்னன்னா ரத்தம் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ விட்டமின் கே, குயினோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விட்டமின் ஏனா குயினோன் சொல்லுவாங்க. இந்த விட்டமின் கேவால குயினோன் ஏற்படுது அப்படின்னா, குயினோன் என்ற இந்த விட்டமின் கே குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ரத்தம் உறைதல் நடைபெறாது.
ரத்தம் வந்து கிளாட் ஆகாது. ஒரு அடிபட்டுடுச்சோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தால ஆகுது அப்படின்னா ரத்தம் வந்து கண்டிப்பா என்ன ஆகாது, கிளாட் ஆகாது. ரத்தம் மொத்தமே என்ன ஆயிடும், ஃபுல்லாமே நம்ம கிட்ட இருந்து போயிட்டு உயிர் இழக்கக்கூடிய அபாயம் வந்து ஏற்பட்டுடும். அதுக்கடுத்து விட்டமின் B1. இந்த விட்டமின் B1ல தயமின் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. விட்டமின் B1னா தயமின். இந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போறான், அதாவது அசைன்மெண்ட் வைக்கல, ஹோம்ஒர்க் எழுதல அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போறான் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கணும், தைரியம் இருக்கும். ஆமாங்களா? அப்ப B1ன்றத ஞாபகம் வச்சுங்க. B1 அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்போ B1ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தைரியம். ஃபர்ஸ்ட் போறவனுக்கு ஒரு தைரியம் தேவை. அப்ப தயமின் அவனுக்கு தான் என்ன ஆகும், பெரிய பெரிய அடியா விழும் ஃபர்ஸ்ட் போறவனுக்கு தான். சரிங்களா? அப்போ 90 கிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பெரி சரிங்களா, என்ன நோய் ஏற்படும், பெரியால என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது இந்த தோள்கள் எல்லாம் தடித்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வலியின்மையான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும். அப்போ பெரிய அடியா விழும். சரிங்களா? சரி, ஓகே. வைட்டமின் B2 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது B2ன்றத இப்போ இரண்டாவது அப்படின்னா நம்ம கிரிக்கெட்ல கூட இரண்டாவதா போறாங்கன்னா பால், மறுபடியும் இரண்டாவது முறை பிளே பண்றாங்கன்னா ரீப்ளே, அதாவது ரீப்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேல்யூவேஷன் கூட பார்க்கும்பொழுது பேப்பர் வேல்யூவேஷன்ல மறுபடியும் இன்னொரு தடவை வேல்யூவேஷன் போடுறாங்க, இன்னொரு தடவை திருத்துறாங்க அப்படின்னா ரீகரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா இரண்டாவது முறை. அப்ப பாருங்க, 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்ப இந்த ரிபோஃப்ளேவின் அப்படின்னா கீலியாசிஸ்ன்றதுக்கு கிளி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கிளிக்கு எப்படி உதடுகள் எல்லாம் சிவந்து இருக்குமோ அதே கான்செப்ட் தான் இவங்களுக்கு. வாயினுடைய அந்த ஓரத்தில் முழுமையாகவே சிவந்து அந்த புண்கள் ஏற்பட்ட மாதிரி அமைப்பு இருக்கும். ரிபோஃப்ளேவின் அப்படின்ற நோய். சரிங்களா? இந்த ரிபோஃப்ளேவினால் ஏற்படுத்தக்கூடிய அந்த கிளியாசிஸ். அதுக்கடுத்து B3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த 3 அப்படின்றத இப்படின்ற மாதிரி ஒரு நாம மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, நமக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கடனோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நாமம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருந்து நீயா அது மாதிரி பண்ண, நீயா என்ன ஏமாத்தன அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ 3 அப்படின்னும் போது நீயா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? அப்போ இந்த நியா அப்படின்றதான் அது நியாசின். B3 அப்படின்றது நியாசின் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நியாசின்னா என்னன்னா, அதாவது இதே போலதான் தோள்கள் தடித்து அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது உதடுகள் ஓரத்தில் பார்க்கும் பொழுது பிளவு போன்ற அமைப்பும் ஏற்பட்டு இவங்களுக்கு கூடுதலா வயிற்றுப்போக்கும் பிளஸ் ஞாபக மறதியும் ஏற்படும். சரிங்களா? மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான சூழல், ஞாபக மறதியும் ஏற்படும். எந்த நோய்க்கு? மெல்லாகரா அப்படின்ற அந்த நோய்க்கு இத்தகைய அறிகுறிகள் ஏற்படும். அதுக்கடுத்து B6 பைரிடாக்சின். B6 பைரிடாக்சின். டெர்மாட்டிட்ஸ் அப்படின்றாங்க. செதில்கள் போன்ற நோய், செதில்கள் போன்ற தோள்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது முழுமையாவே செதில்கள் போன்ற ஒரு அமைப்பா இருக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது B12. சரிங்களா? B12 அப்படின்னா சைனோகோபாலமைன். இந்த சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா ரத்த சோகையை ஏற்படுத்தும். சைனோகோபாலமைன்ல ரத்த சோகை ஏற்படுத்தும். ரத்த சோகை ஒரு உயிர்கொல்லி நோயின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அனிமியா அப்படின்னுவாங்க இங்கிலீஷ் மீடியம். அனிமியா ரத்த சோகை. ரத்த சிவப்பணுக்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப குறைந்து காணப்பட்டு ரத்த சோகை ஏற்படுத்தக்கூடியது B12. கடைசியா பார்க்கும் பொழுது இந்த விட்டமின் சி. இந்த சின்றது ஒரு ஆப்பிளோ இல்ல ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ பார்க்கும் பொழுது, சரிங்களா, இதை நம்ம கடிக்கிறோம் அப்படின்னா இந்த சி ஷேப் ஆப்பிள் ஐபோன்ல கூட பார்க்கும்போது ஒரு பக்கம் கடிச்சிட்ட மாதிரியான ஒரு இது இருக்கும். அப்ப அந்த சிம்பிள் சி சிம்பிள் தான் இருக்கு. ஸோ சினா என்னது, எதையோ ஒண்ணு கடிக்கும் பொழுது பல் ஈரல்கள்ல ரத்தம் வந்து கசியுது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப என்னது அதுக்கு ஷார்ட்கட்டு? விட்டமின் சி உடைய நேம் என்னது? அஸ்கார்பிக் அமிலம், அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு என்னது? ஸ்கர்வி. பல் ஈரல்களில் ரத்தம் கசிவது ஸ்கர்வி. சரிங்களா?
சரி, ஓகே. இந்த ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். நன்றி.